இந்த கார்லையோ ரூம்லலாம் போய் படுக்க மாட்டார். அவங்க அப்பா அப்படி அப்படி வந்து அதான் உட்காந்துருப்பார். இவர் போயிட்டு மடியில் போய் படுத்துருவார். ஆனால் விஜயகாந்துக்கு அப்புறம் ஆக்ஷன் பிளாக்கில் எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் சார் இடத்த நிரப்பினவர் விஜய் சார் தான். அந்த பான்பாக் ரவியை தேடுற சீனுக்கு அங்கே க்ளோஸ்அப் ஷாட்டு டயலாக்கோடையும் எனக்கு மறுநாள் விஜய் சார் காம்பினேஷனில் படம் பார்க்கும்போது அழுதுட்டாங்க. சரி, என்னடா இவ்வளோ பெரிய வாய்ப்பு போச்சு. அவங்க என்ன நானும் எல்லாமே முதலியே ஓப்பனாக பேசுவாங்க. என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் என்னை கையை பிடிச்சி கட்டி பிடிச்சாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க கூப்பிடுவோம் சார், வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்கன்ட்டு போய் வடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு போண்டா பண்ணி கொண்டு போடுவார். போண்டா இந்தா அப்படின்ட்டு காமெடியாக இருக்கும். ரொம்ப வெரி ஜாலி. சாரை பார்க்காமே விட்டுட்டேன். திட்டு வாங்குவான்னு பயம். வணக்கம் மக்கள், திஸ் விஜய் பிரானேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்றைக்கி என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா, இவரை பல காமெடிகளில் நம்ம விவேக் சார் கூடயும் வடிவேல் சார் கூடயும் இணைஞ்சு பார்த்துருப்போம். அவங்க இல்லாத நிறையா ஐகானிக் காமெடிஸ் இவரை நம்ம பார்த்துருப்போம். ஏன் கூட இன்றைக்கி தெனாலிசாமி அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள், அவர் கடந்து வந்த பாதை பற்றியும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிற பற்றியும் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் சார் கூட சிவகாசிக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பழக்கம் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அது எப்படி பழக்கம்? அது எப்படின்னா, பூவே உனக்காக படம் ஷூட்டிங் நடந்துட்டு நான் போய் டெய்லி அவரை எப்படியோ ஷூட்டிங் கூட்டிகிட்டு போகிறது. அங்கே ஏதோ சார்கிட்ட போய் வாய்ப்பு கேட்கலாம் அப்படின்னு நான் நினச்சேங்க. அப்புறம் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது, நீ நாளைக்கு காலைல வா, நீ ஃபஸ்ட்டு எனக்கு அசிஸ்டண்டாவா வரானே. அப்போ விஜய் சார் வந்து ரொம்ப இப்போ மட்டும் இல்லை, அப்போவுமே ரொம்ப சைலண்ட் தான், அமைதியாகவே தான் இருப்பார். ரொம்ப 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 2 வார்த்தை தான் பேசுவார். அப்போ சொன்னார் என் அசிஸ்டண்ட்டு ராயந்திரன், ராயந்திரா, நம்ம விஜயண்ண முன்னாடி அந்த சார்லி சாப்ளியா இதெல்லாம் பண்ணுறான் அப்படிமா இருக்கு. மத்தியானம் லன்ச் பிரேக் டைமு. அப்போ விஜய் சார்கிட்ட என் அசிஸ்டண்ட்டு ராயந்திரன், அண்ணன்கிட்ட அதெல்லாம் பண்ணி காமிடா, எப்படியாவது விஜய் சிரிக்க வைடா அப்படின்னா, அந்த பீச்சில் அந்த வணக்கமே சார் வணக்கம் சார் விஜய் சார் அவர் அப்படியே பார்த்தாரு. என்னங்க பண்ணுறாங்க அப்படின்னு சிவாவை பார்க்குறாரு. பண்ணுறேன், அவர் என்னென்ன நீ பண்ணுறான்டா, நான் சார்லி சாப்ளின் அந்த இது எல்லாம் அவர்கிட்ட விழுந்து ரோலு எல்லாம் பண்ணுறேன், விஜயே சிரிக்க வை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்க. அப்புறம் அவர் ஒரு கொஞ்சமாக அப்படியே சிரிச்சாருங்க. அப்போ அதுக்கப்புறம் காலைல போகும்போது ஷூட்டிங் போகும்போது, சார் சொன்னார், நான் உங்களை பற்றி சொல்லியிருக்கேன் விஜய் சார். ஆமாங்க, ஒரு 2வது நாளோ 3வது நாளே சொல்லிட்டாரு. ஆஃபீஸில் சொல்லிவிட்டு அந்த போர்டு ஆக்டர்கிட்ட சொல்லிவிட்டு, இது மாதிரி நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். விஜய் சாரே ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஆமாங்க. மாண்பு மாணவன் ஒரு படம், அவர் போர்டு ஆக்டரை போய் பார்த்தாங்க. பார்த்தோன்னே அப்புறம் அவங்க ஒரு டேட் சொன்னாங்க. பிரசிடென்ட்ஸ் காலேஜுக்கு போனாங்க. போனால் எனக்கு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டை தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஓகே. ஆமாம், அதில் விஜய் சார் வந்து எஸ்எஸ்சி சார் கூடவே இருப்பார், ரொம்ப க்ளோஸாக இருப்பார். சார் அவர் நான் கண்ணால் பார்த்தேன். அப்போல்லாம் வந்து இந்த கார்லையோ ரூம்லலாம் போய் படுக்க மாட்டார். அவங்க அப்பா கூட தான் சாப்பிடுவார். அவங்க அப்பா அப்படி அப்படி வந்து அதான் உட்காந்துருப்பார். இவர் போயிட்டு மடியில் போய் படுத்துருவார். அவங்க அப்பா மடியில் அப்படியே தலையை சாய்ச்சி அப்படியே கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவார். அங்கே தான் டெய்லி மதியம் லன்ச்சு சாப்பிட்டு அவங்க அப்பா மடியில் தூங்குவார். ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க 2 பேரும். அவ்வளோ உயிராக இருப்பார். எங்கே சார் சினிமாவில் தான் போகிறேங்கிறாரு அவர் தான். அது எல்லாருக்கும் மன வருத்தமாக தான் சார் இருக்குது. நான்லாம் ரொம்ப ரசிப்பேன் அவர் ஆக்டிங்கோ, டான்ஸோ, ஃபைட்டோ, அவர் பேசுகிற பஞ்சு, டயலாக்கு, அவர் நிறைய சமூக விஷயம், அந்த சீர்கேட்டை பற்றிலாம் பேசுவார். ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு விஜயகாந்துக்கு அப்புறம் ஆக்ஷன் பிளாக்கில் எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் சாருக்கு அப்புறம்? ஆமாம் சார். அந்த இடத்த நிரப்புனவர், விஜயகாந்த் சார் இடத்த நிரப்புனவர் விஜய் சார் தான். நீங்கள் அதுக்கப்புறம் சிவகாசியில் வந்து அவரோட ட்ராவல்? சிவகாசியில் எனக்கு எப்படி வாய்ப்பு வந்ததுன்னா, அது ஒரு சம்பவம் இருக்குது. ஓகே. எப்படின்னா, பேரர் சார் வந்து சூப்பர் குட்டில் ஃபஸ்ட்டு படம் திருப்பாச்சி கமிட் ஆகி பண்ணிகிட்ருக்கார். அப்போ அந்த அந்த ஆஃபீஸ் எனக்கு ரொம்ப பரிசீலமான ஆஃபீஸ்னோடனே, அப்போ திருப்பாச்சி படம் மாதிரி விஜய் சார் ஹீரோ
அங்கே இந்த படம் வந்து ஆடிஷன் போகுது அப்படின்னோடனே பரவாயில்ல நம்ம வெயிட்டர்ஸ் நமக்கு தெரிஞ்ச போய் பார்க்கலாம். ஏன்னா அப்போ சூப்பர்வுட்டில் வந்து புது இயக்குநர்களை நிறைய அறிமுகப்படுத்தி சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கிற அந்த டைம் டாப்பில் இருக்குது சூப்பர்வுட். அப்போ நான் பார்த்துட்டு சார் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசணுமே அப்படின்னு. சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் பெரிய டேரக்டராக வந்துடுவீங்க என்ன எடுத்த உடனே சொன்னேன். பேரரசு சார். ஆமாம், பெரிய டைரக்டராக வருவீங்க மனசில் போதும். எப்படி எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டா, இதில் கதையில் எதுவுமே இல்லையே, நீங்கள் நடிக்க வாய்ப்பு கேட்டு தான் வந்தீங்க, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை சார் எங்கள் டைரக்டர் விக்ரமான் சார் வந்து இதே ரூமில் ரிசப்ஷனில் நான் பர்சனல் உதவியாளர் சார் கூட நான் அடிக்கடி இந்த ரூமுக்கு எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ரூமு. என் நினைவுகள் வந்து அப்படியே எங்கள் சார் உட்காந்துருக்க இடத்துல நீங்கள் வந்து உட்காந்துருக்க அந்த பொசிஷனு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது என் மைண்டில் படுது. சென்டிமெண்ட்டாக இந்த ரூமில் உங்களை நான் பார்த்துட்டேன், இந்த படம் ப்ரீகிட்ட ஆகும் சார், என் மைண்டில் படுது அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டேன். என்ன சொல்லுங்கள், கன்ஃபார்மாக ஹிட் ஆகும் சார். அதுவும் விஜய் சார், சூப்பர்வுட் ஃபிலிம்ஸு, உங்கள் பேர் அரசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வந்து பெரிய ஒரு ஹிட் ஆகிடுச்சு அந்த படம். எனக்கு ஃபோன் பண்ணார். போனாங்க வடசுலோகத்தில் ஷூட்டிங். அந்த பான்பாக் ரவியை தேடுற சீனு விஜய் சார் பக்கத்தில் நிப்பாட்டாங்க. எப்படி இருக்கும் எனக்கு பயங்கர காத்தி. என்ன ரொம்ப நாள் ஆச்சு அப்படி வந்து நல்லா பேசுகிறார். பேசுனீங்களா அவர்கிட்ட? என்ன சொன்னார்? போயிட்டுருக்கா விவேக் சார் கூட, விவேக் சார் அப்படியே பண்ணுங்க. அப்புறம் அதோட லீடு சீன் வந்து எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லியிருந்தாங்கன்னா நான் வேறு படம் ஷூட்டிங் போயிருக்க மாட்டேன். அன்றைக்கி சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் ஷூட்டிங் இருக்குல்ல என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் என்ன பண்ணேன், கிச்சா வயசு 16ன்னு ஒரு படம். அப்போல்லாம் எனக்கு அந்த கரெக்டாக இதெல்லாம் தெரியாது. இப்போது அங்கே ஷூட்டிங்லாம் போய் நடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு கமிட் ஆகி டேக் போயிட்டுருக்கு. எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வருது. அங்கே க்ளோஸ்அப் ஷாட்டு டயலாக் உடையும். எனக்கு மறுநாள் அச்சோ விஜய் சார் காம்பினேஷனில் படம் பார்க்கும்போது அழுதுட்டேன் நான். சரி என்னோட இவ்வளோ பெரிய வாய்ப்பு போச்சே அப்படின்ட்டு. பட் இதுலேயும் நல்ல கேரக்டர் தான், இல்லை நல்ல கேரக்டர் தான். இன்னொன்று அது விஜய் சார் காம்பினேஷனு. ஆமாம். அப்புறம் சிவகாசி அங்கே ஞாபகம் வச்சுருந்தாரு. அந்த வேறு யாரும் அந்த டைலாக் பேசினாங்க. அது சிவகாசின்னு உங்களை ஞாபகம் வச்சுருந்தாங்க. ஆமாம் சார். அதுக்கப்புறம் சார் அதுக்கப்புறம் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப அசிங்கமாகிடுச்சு. ஐயோ கண்டுநட்டியார்ட்ட நம்ம பார்க்கலையே, டைரக்டர் பார்க்க ரொம்ப தங்கி அந்த மனசாட்சி என்னை ரொம்ப கொன்னுச்சு. சாரை பார்க்காமே விட்டுட்டேன். திட்டுவாங்களோன்னு பயம் விட்டுட்டேங்க. படம் திருப்பாச்சி படம் ரிலீஸுங்க. தேட்டரில் போய் படம் பார்த்தேன். அடித்தா விசிலு தேட்டரில் எந்தெந்த சீனில் கிளாப்ஸ் அடிக்குதோ இதெல்லாம் படம் பார்த்துட்டு இமீடியட்லி 2வது நாளோ என்னமோ 3வது நாளோ படம் பார்த்து அவரை பேரரசாரை போய் எங்கே இருக்காருன்னு விசாரித்து தேடி கண்டுபிடிச்சி அப்பா சொன்னாங்க, இன்றைக்கி வராரு, மத்தியானம் என்னமோ வராரு பேரரசார் ஆஃபீஸுக்கு வராரு, பிள்ளை தேட்டர் ரவுண்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னாங்க. உடனே தேட்டர் எந்த தேட்டர்னு சொல்லுங்கள், நான் அங்கேயாவது போகிறேன் அப்படின்னாங்க. இல்லை இங்கே வராங்கப்பா, சாப்பிட வராங்கப்பா ஆஃபீஸுக்கு, நீ வாப்பானாங்க. அப்புறம் நேராக நான் போனோடனே அப்போ தான் அவர் வராரு. அப்புறம் எப்படி இருக்கு படம்லாம் பார்த்தீங்களா? சார் வணக்கம் சார், படம் பார்த்தேன், அதுதான் வந்தவங்க பார்த்தோம். அப்போ சொன்னேன் எந்தெந்த இடத்துல சீனு விசிலு பறக்குது எல்லா மாற்றம் அந்த படம் பற்றி சார்கிட்ட பேசினோடனே படம் பெரிய ஹிட்டு சார்கிட்ட, விஜயை பெரிய மாஸ் ஹீரோவாக்கிட்டீங்கன்ட்டேன். அவரோட இன்னும் நாலு எல்லாமே வெகுலியோ ஓப்பனாக பேசணும்னா என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. அவருக்கு என்னை கையை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டார். என்னை ரொம்ப தேங்க்ஸு, படம் பற்றி இவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு வந்து சொல்கிறீங்களே, ரொம்ப 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 தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னார். அப்புறம் அப்படியே அவரை ரொம்ப பரிச்சயமாகிட்டோம். அப்போ தாங்க எனக்கு சிவகாசி வாய்ப்பு வந்துச்சு. ஆமாங்க. அதுவும் கால் பண்ணி கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி சார் ஆஃபீஸ் கூப்பிட்டாங்கன்ட்டு. அப்புறம் போய் பார்த்தேன். அதான் உங்களுக்கு டேட்லாம் சொல்லுவாங்க பண்ணுவாங்க. விஜய் சார் காம்பினேஷனு, நீங்களே சாப்பிளின் பால் காரைக்குடி கரெக்டாக வந்துடுங்கண்ணா அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னங்க சார் அப்படின்னு. நீங்கள் அஜித் சார் இனிமேல் நடிச்சிருக்கீங்களா? ராஜாலாம் டேரக்டர் எழில் சார் என்னை நெத்திலி தான் கூப்பிடுவார். ஏன்னா நாங்கள் நெத்திலி நல்லா பண்ணுவோம். நெத்திலி கருவாடு சூப்பராக நெய் கருவாடில் பண்ணி எங்கள் கூனார் தான் ஒரு டைம் பண்ணி காமிச்சார். இது மாதிரி பண்ணுறா டைரக்டர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். கொடுத்து எப்படியாவது அவர் கரெக்ட் பண்ணி ஏதோ ஒரு சீன் வாங்கிட்டு இருந்தாருங்க. அதில் ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்து அதில் பழக்கம், அதில் நடித்தேன். ஆனால் ராஜா படத்தில் எனக்கு சாரி எனக்கு கூப்பிட்டு நான் கம்பெனி ஆர்டிஸ்ட், அப்போலாம் கம்பெனி ஆர்டிஸ்ட்டுமாங்க. அந்த ஹீரோ காம்பினேஷனில் ஒரு 10 பேர் படம் ஃபுல்லாக கதையில் அப்படியே வருவாங்க, ட்ராவல் ஆவாங்க. அந்த அந்த ஹீரோ ஊருக்காரன் மாதிரி போட்டு விட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அது அஜித் சார் கூட
குண்டு குண்டு வெத்தலை குண்டு சாங் ஃபுல்லாகவே எங்களை யூஸ் பண்ணாங்க. நான் போண்டாமணி, விஜய் கணேஷ் சார், இன்னும் நிறைய பேருங்க சார், நிறைய நண்பர்கள். அவரோட ட்ராவல் எப்படி இருந்து அஜித் சார் உட்காந்து பேசுவாரா? வெரி 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 நைஸ் சார். அவர் எப்படின்னா அவர் வந்து எதுவுமே இவர் ரொம்ப சாஃப்ட் டைப்பு, அவர் வந்து ஃபுல் ஓப்பன் டைப். அஜித் சார் ஏதாவது ஓப்பனாக பேசுவார், எல்லாருக்கிட்டையும் கலகலன்னு பேசுவார், எல்லாருக்கிட்டையும் நல்ல கலாய்வார், பயங்கரமாக கலாய்வார், எல்லாரையும் கலாய்வார். ஆமாம். அப்போ என்னை அவர் பார்த்த உடனே கேட்டது என்னென்னா, அருமையான தொழில் ஃபோட்டோகிராஃபர் தொழில், அந்த தொழிலை விட்டுட்டு நீ ஏன் நடிக்க வந்த அப்படின்னாரு. இல்லை சார், உண்மையிலுமே நான் சொல்கிற கோச்சிக்காதீங்க சார், நான் நடிக்க தான் வந்தேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல சார் அப்படின்னேன். அப்படியா, இல்லை அருமையான தொழில், அதனால் அதை விட்டுறக்கூடாது நீங்கள் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஓப்பனாக சொன்னேன். பெரிய விஷயம் பாருங்கள், அந்த தொழில் இருந்துச்சுன்னா நான் இன்றைக்கி நேரம் ஒரு ஸ்டுடியோ போட்டிருப்பேன், எனக்கு சைடு வருமானம் வரும், அதையும் பார்த்துக்கலாம். அதான் நான் பண்ண பெரிய தப்புங்க. அவர் அழகாக அதை சுற்றி காமிச்சார், அவர் ரொம்ப ரசிப்பார். அவர் சூப்பர் ஃபோட்டோகிராஃபர். ஆமாம், அஜித் சார் பெரிய ஆமாம். ஆமாம், அவர் என்னெல்லாம் நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஓ, அஜித் சார் உங்களை நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்காரா? ஆமாங்க, எல்லாம் ஆல்பத்தில் வச்சுருக்கேன். ஓ, இன்னும் அந்த ஃபோட்டோலாம் வச்சுருக்கீங்க? எல்லாரும் எடுப்பார் சார், அப்படியே யூனிட்டியாக எடுப்பார், சூப்பராக எடுப்பார், ஃபோட்டோ நல்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். அப்போ அவர் அதை சொன்னார். அப்புறம் வந்து ஏன் பேர் தெனாலின்னு வச்சுக்கினார். இல்லை சார், ராஜேந்திரன்னு பேர் பார்த்தா யூனிட்டில் நிறைய பேர் இருக்காங்க சார், இல்லை அப்பா அம்மா வச்ச பேர் தான் வைக்கணும், ஏன் இப்படிலாம் பேர்லாம் மாற்றிக்கிறீங்க அப்படின்னாரு. அதான் சார் 2-3 பேர் இருக்காங்க சார், ராஜேந்திரன் கூப்பிட்டாலும் நான் ஓடி போய் நிற்கிறேன், அப்புறம் மேனேஜர் கூப்பிட்டேன், காஸ்டியூமர் கூப்பிட்டேன், அசனர், அப்போ ஒரு யூனிட்டில் 4-5 ராஜேந்திரன் இருக்கனால கன்ஃபியூஷன் ஆகுது. சரி, ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு அப்படி மாறினது தான் எனக்கு பொட்டாச்சி தான் எனக்கு பேர் வச்சாப்புல இருட்டேன். அவனை வச்சுக்கிறேன், அவரையும் உதைக்கிறேன், அப்பா அம்மா வச்ச பேரை மாற்றலாடா பண்ண வேணா. இப்படி ஃப்ராங்காக ஓப்பனாக பேசுவார். எல்லாருமே அவங்க கூப்பிடுவோம் சார், வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்கன்ட்டு. நம்ம இன்னும் இவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு அப்படிம்போம். அவர் சங்கம் நம்ம கூட உட்காந்து தட்டத்துக்கு வந்து லொக்கேஷன் அவுடர்லலாம் பார்த்தா அப்படியே டீம் கூட அப்படியே தட்டை எடுத்து வந்து அப்படியே கேஷுவலாக அவங்க கூட சாப்பிட்டுட்டு இருப்பார். எல்லாருக்கூடையும் ஜாலியாக. ஆமாம், போய் வடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு போண்டா பண்ணி கொண்டு போடுவார். போண்டா இந்தா அப்படின்ட்டு காமெடியாக இருக்கும். ரொம்ப வெரி ஜாலி டைப், ஃபன்னான பர்சனாக இருந்தாங்க. சரி சார், அதாவது நிறைய விஷயங்கள் பேசினோம். அதாவது நீங்கள் கடந்து வந்த பாதை பற்றியும் நீங்கள் நடித்த ஜேர்னி பற்றி நிறையா பேசினோம். டேக் ஒன் டிவி மீடியா நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. யூடியூப் சேனல் தான் இன்றைக்கி நிறையா மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. நல்ல நல்ல ப்ரோக்ராம், நல்ல நல்ல நிகழ்ச்சி, எங்களை மாதிரியான கலைஞர்களுடைய இன்டர்வியூலாம் நீங்கள்லாம் பார்த்துட்டு எங்களை நீங்கள் வந்து மேலே மேலே எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு அப்படியே விட்றாதீங்க, இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? உங்களுடைய கமெண்ட்ஸு கம்பல்சரி போடுங்க, மறக்காமல் அந்த பெல்லை டாங்கின்னு அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.